ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே ஈஸியாக தட்டையை வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக செய்யலாம். செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப்புன்றது 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கருகிடக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு செய்யும் போது கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் தட்டை. அதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கோலப்பொடி மாதிரி இருக்கும். இதை நீங்கள் தட்டில் எடுத்து வரைஞ்சிங்கன்னா கோலப்பொடி மாதிரி அழகாக நீட்டாக வரும். அந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சல்லடையில் போட்டு நல்லா வந்து சலிச்சு கப்பியெல்லாம் எடுத்துருங்க. சல்லடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும், மைன்யூட்டாக இருக்கணும். அந்த சல்லடையில் சலிச்சாதான் உங்களுக்கு அந்த கப்பிலாம் வரும். இப்போ நல்லா சலிச்சாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கப்பி இருக்கு. அந்த கப்பியை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாவை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்லயோ பிளெண்டர்லயோ 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்புன்றது 25 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதில் வந்து ஒரு 6லேருந்து 10 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வேண்டான்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2லேருந்து 5 வர மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ எல்லாமே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இதையும் அரிசி மாவோட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் கருப்பெல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மணி நேரம் ஊற வச்சு ஆல்ரெடி வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் வந்து காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் சுடும். ஸோ ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடில் வந்து பின்னாடி நல்லா ரப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணதுனால அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி வந்து ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். தண்ணி வந்து ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிசையும் போது கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வேண்டாம், உங்களுக்கு வந்து வரமிளகாய் போட்டதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தட்டை வந்து கல் மாதிரி வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஸோ வந்து பார்த்து கரெக்டாக பக்குவமாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தட்டை செய்கிறதுக்கு ஒரு வாழை இலை இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆயில் கவர் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்டு வினர் ஆயில் கவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆயில் ஆல்ரெடி இருக்கும். ஆயில் கவர் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெயை நல்லா வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு உருண்டையெல்லாம் வச்சு நீங்கள் அழுத்தி எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த ஷீட்டை வந்து புக்கு மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாகவே வந்துடும். இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அழகாக நீட்டாகவே வந்துடும். இது தடிமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேசாக இருக்கணும். ரொம்ப மொத்தமாக தடிமனாக நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா அதில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக இருக்கணும். அப்பனா தான் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். கையில் நொறுக்கும் போது அப்பனா தான் நல்லா உடஞ்சி வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்படி வந்து மாவு வந்து திரட்டுவீங்களோ அதே மாதிரி மாவு வந்து எடுத்துட்டு அதே சைஸ்ல நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இப்போ அந்த ஷீட்ஸ்ல வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வரும். நீங்க வந்து பார்த்து பார்த்து தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது இர்ரெகுலரா இருந்தாலே போதும். அதில் வந்து நம்ம அச்சு தான் எடுக்க போறோம். இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது அச்சு இருக்கும்ல, ரவுண்ட் ஷேப்ல ஏதாவது அச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து அச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அச்சு வச்சு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகா ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா வந்துடும். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரியே நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில வந்து இந்த மாதிரி உருட்ட வராது, ஷேப் ஒழுங்கா வராதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அப்படி வந்து பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா நீங்க தாராளமா வாழை இலையில இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அந்த ஆயில் ஷீட்ஸ்ல ஆயில் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப எண்ணெயை வந்து பிரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தட்டையை வந்து நீங்க பிளைனாவும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்னதா வந்து குத்தி இருப்பாங்கல்ல தட்டையில, நீங்க கடைகளில் வாங்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து ஓட்ட மாதிரி வந்து குத்தி இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து
சீக்கிரம் போகணும், சீக்கிரம் வெந்து வரணுன்றதுக்காக பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டூத் பிக் வச்சு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து குத்தி விட்டுக்கோங்க. நம்ம தட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மெதுவாக குத்தி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் குத்தி விடணும். இதை நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணலாம். அதனால வந்து உங்களுக்கு வெடிக்கவோ இல்லை வந்து சலசலப்போ அதிகமாக இருக்காது. நார்மலாக வந்து நீங்கள் தைரியமாக வந்து தட்டை வந்து செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இதை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டையை வந்து நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லோ டு மீடியம்ல நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் தட்டையை ஃபர்ஸ்ட் போடும்போது லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் போடுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வந்து சைட்லேருந்து உள்ளே வந்து போடுங்க. போட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து மேலே எலும்பி வந்துடும். எல்லா தட்டைகளையுமே போட்ட பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துடும். இதை வந்து நீங்கள் பெரட்டி போடணும்லாம் அவசியம் கிடையாது. எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுவே வந்து 2 சைடு வந்து மேலே வந்து பபிள்ஸ் வந்து அதுவே வெந்துடும். நீங்கள் தட்டை போடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும் எப்பவும் போல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே வந்து பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிரும். அது வந்து நல்லா கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணெய் வந்து. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பபிள்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக வந்து கம்மியாயிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி வந்து கம்மியாயிரும். பபிள்ஸ் வந்து கம்மியாகி ஒரு மாதிரி வந்து கோல்டன் கலர்ல வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கலர் வரும்போது நீங்க தட்டையை எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்கன்னா அது ப்ரௌன் கலர்ல மாறிடும். அதுக்கப்புறம் கருகி போன மாதிரி ஆயிரும். உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கோல்டன் கலர்ல தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டன் கலர்ல வரும்போதே வந்து எடுத்துருங்க. இதே மாதிரியே வந்து பேட்சா போட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க பேன் சைஸ் பொறுத்து நீங்க வந்து எவ்வளவு பேட்ச் போட முடியுமோ போட்டு எடுத்துருங்க. என்னோடது வந்து சின்னது, ஸோ வந்து நான் கம்மியா போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இதே மாதிரியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் இதை உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இதை நீங்க கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டா ஆறின பின்னாடி தான் ஸ்டோர் பண்ணணும். கம்ப்ளீட்டா ஆறலைன்னா அதுல நீங்க மூடி வச்சீங்கன்னா வதக்குன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டா ஆறின பின்னாடி மூடி வைங்க. இப்போ நான் இதை உடச்சு காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு. பாருங்க, நல்லா மொறுன்னு சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் வந்து டேஸ்ட்டுக்கு உளுந்து வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் உளுந்து ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அப்படி விருப்பம்னா நீங்க உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொட்டுக்கடலை மாவு மட்டும் தான் ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் உளுந்து ஆட் பண்ணுவாங்க. வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.